இந்த படத்தில் 3 ஸ்டார் ஆக்டர் கேமியோ வருது. அதுலேயும் ஒரு கேமியோ அரை செகண்டில் வந்து போகுது. கூலியில் வர அமீர் கானுக்கும் உபேந்திராக்குமே டஃப் கொடுக்குது இந்த கேமியோ கேரக்டர். இதில் என்ன ஆச்சரியம்னா அந்த கேமியோ கேரக்டரில் வந்தவரும் கூலியில் நடிச்சவர் தான். டேரக்டர் டொமினிக் அருண் இந்த மூவியை ஃபேண்டசி மூவியாக எடுத்திருக்காரு. அதில் வெற்றியாக எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். அவரோட ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப எங்கேஜிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் யூஷுவல் டெம்ப்ளேட் கொண்டு போயிட்டாரு. இந்த படத்தோட நெகட்டிவ்னா கிளைமேக்ஸ் போர்ஷனில் வர ஃபைட் சீனு லென்த்தாக இந்த மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. படத்தோடைய ப்ளஸ் இந்த மூவி 2.5 hours ஓடுது. ரொம்ப நீட் அண்ட் கிறிஸ்பாக ரொம்ப நல்லாவே எங்கேஜிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் நிமிஷ் ரவி இந்த படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரானரியாகவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். எடிட்டர் சாமன் சாக்கோ இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காரு. இன்ட்ரோல் பேக் முன்னாடி கல்யாணி பிரியதர்ஷனோட சின்ன வயசு கதையும் இப்போ இருக்கிற கதையும் கட் பண்ணி மாற்றி காட்டுவாங்க. அதில் பில்டப் சீனு ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மியூசிக் டைரக்டர் ஜேக்ஸ் பிஜாஸ் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. பிஜிஎம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு வலு சேர்த்துருக்காருன்னே சொல்லலாம்.